இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, 2 டுபாக்கூர் பேசியிருப்பாங்க. அந்த 2 டுபாக்கூர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கிலத்திலே சாங் ஆஃப் சாங்ஸ் அல்லது சாங் ஆஃப் சாலமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன அப்படி குறிப்பிடத்தக்க அம்சம் இருக்குது அப்படின்னு கேட்டால், பைபிள் தேவனுடைய வார்த்தை, தேவன் மனித குலத்திற்கு அருளியது அப்படின்னு கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். ஆனால் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை வாசித்தால் இது நிச்சயமாக தேவன் அருளிய புத்தகம் அப்படின்னு யாருக்குமே தோன்றாது. அந்த அளவு வாசிப்பதற்கு கூச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய பாலியல் ரீதியான வார்த்தைகளை கொண்டது இந்த புத்தகம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உடல் ரீதியான உறவை குறித்த வார்த்தைகளும், ஒரு பெண்ணின் அந்தரங்கத்தை வர்ணிக்கும் வார்த்தைகளும் இந்த புத்தகத்தில் இருக்குது. இப்போது இந்து கோயில்களுக்கு போனீங்கன்னா அங்கே சில சிற்பங்கள் ஆணும் பெண்ணும் உடை இல்லாமல் நெருக்கமாக இருப்பது போல் இருக்கும். அதை நம்ம பார்க்குறதுக்கு கூச்சமாக இருக்கும். அதையெல்லாம் பார்த்து ஐயோ இப்படிப்பட்ட ஆபாசமான சிற்பங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இது கடவுள் இருக்கிற கோயில் அப்படின்னு இந்துக்கள் முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு கிறிஸ்தவர்கள் இந்துக்களை கேலி பண்ணுவாங்க. ஆனால் அந்த சிற்பங்கள் கூட பரவாயில்ல, மேலே நீங்கள் நிமிர்ந்து பார்த்தா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இந்த பைபிளில் இருக்கிற இந்த உன்னத பாட்டு இது எல்லாரும் வாசிக்கிற அளவு எளிதாக கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான பாலியல் ரீதியான உறவை குறிக்கின்ற, பெண்ணின் உடல் பாகங்களை வர்ணிக்கின்ற, வாசிப்பதற்கு கூச்சத்தை உண்டு பண்ணுகின்ற, குழந்தைகள் வாசிக்கக்கூடாது என்று தடை செய்யக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. அதுக்காக ஒரு சர்ச்சுன்ற ஒரு ஃபார்மேட்டை போட்டு வச்சுக்கிட்டு அந்த யூதர்கள் சொல்லி வச்சுருக்கிற பைபிளெல்லாம் எங்கள் பைபிள்னு சொல்லிக்கிட்டு மொத்த கிறிஸ்தவ மதத்தோட பைபிளில் இருக்கக்கூடிய புத்தகங்களில் இந்த புதிய ஏற்பாடுன்றது ரொம்ப சின்ன புக்கு. சரியா, 3ல் ஒரு பங்கு தான் இருக்கும் பழைய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டு சைஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் அவரே சொல்லுவார், நீங்கள் இன்னும் உங்கள் திருச்சபையை டெவலப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு இவர் எழுதுவார் லெட்ரு. என்ன டெவலப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இன்னும் நீங்கள் ஒழுங்காக அங்கே தசமபாகம்லாம் வசூல் பண்ணாமல் இருக்கீங்க. உங்கள் திருச்சபை நடத்துறதுக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் நான் வேறு திருச்சபையிலேருந்து காசு எடுத்து கொடுக்க வேண்டியிருக்குது. நான் ஒரு அறநிலையத்துறையாக செயல்பட முடியாது. அதனால் உங்கள் திருச்சபையை நீங்களே டெவலப் பண்ணி கலெக்ஷனை முதல்ல இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சவுல் சொன்னது ரொம்ப சிம்பிளுங்க. அங்கங்கே போய் ஒரு திருச்சபை ஆரம்பிங்க, கலெக்ஷன் ஆரம்பிங்க. இதைத்தான் சொல்லியிருக்கிறாரு, இதைத்தான் இந்த மத போதகரும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த கலெக்ஷன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஒரு மக்களை ரத்தமும் சதியுமாக அவர்களை ஆக்கிவிட்டு அவர்கள் இந்த 2 வீடியோவிலையும் ஒருத்தன் ஒரு மாதிரி பேசியிருக்கான், ஒருத்தன் ஒரு மாதிரி பேசியிருக்கான். இப்போது நம்ம பேசக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய லெனின் ராஜரத்னம் என்பவன் இவன் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு சேனலை நடத்தியிருந்தான். அநேக காரியங்கள் வேத புரட்ட இந்த மார்ட்டின் லூதர் அப்படிங்கிற டுபாக்கூர் பண்ண வேலையை கரெக்டாக மிக கணக்கச்சிதமாக சொல்லி பேசிட்டு வந்தான் அந்த ராஜரத்னம் அப்படிங்கிறவன். இப்போது என்ன அப்படின்னா, உன்னத பாட்டு பைபிளில் இருக்குது, அதை வந்து எடுக்கணும், அது ரொம்ப ஒரு பேடு, இதை என்ன சொல்கிறது, ஒரு மோசமான வாக்கியங்களாக அங்கே இருக்கிறது, அதை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே டோட்டலாக ஒரு வரலாற்று இதை சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் வந்து கிறிஸ்தவர் அல்லாதவரை போலவும் பிறர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி அதை என்ன சொல்கிறது, அதை இது பண்ணிக்க பிரித்து பேசியிருக்கிறாரு. இப்போ பாருங்கள், இந்த மார்ட்டின் லூதருடைய வாயாக இவர் செயல்படுறார். இவன் வந்து மார்ட்டின் லூதர் கூட இருக்கான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மார்ட்டின் லூதர் அப்படிங்கிறவன் 1500களில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமன் கத்தோலிக்கர் சபையில் இருந்து அவன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதிரியாராக முடிசூடப்பட்டார், அபிஷேகம் பண்ணப்பட்டார், அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன ஏதுன்னே தெரியல. அவர் பிரிஞ்சு என்ன பண்ணுறாரு, பல காரியங்கள் ஊடாக சமூக சீர்திருத்தம் என்கிற போர்வையில் அநேக காரியங்களை பைபிளில் வேத வாக்கியங்களை எல்லாம் திருத்தி சில காரியங்கள் எல்லாம் வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு 6 புத்தகங்களை இவன் ரிமூவ் பண்ணது நிமித்தமாக பல இடர்பாடுகள், பல கால சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே மாற்றப்பட்ட ஒரு பைபிளாக கொடுத்து விட்டு போயிட்டான். இந்த மார்ட்டின் லூதர் அப்படிங்கிறவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபு, எபிரேயருக்கு எழுதிய நிருபம், வெளிப்படுத்தின விசேஷங்கள், இப்படிப்பட்ட பல நூல்களை அவனுக்கு ஆகலை, பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மறைக்க எண்ணினான். ஆனால் மக்களிடையே சில கொந்தளிப்புகள் இருந்ததுனால அதை கைவிட்டப்பட்ட ஒரு காரியத்தை இவன் பண்ணிட்டான், அந்த மார்ட்டின் லூதருங்கிறவன். இப்போ பாருங்கள், மார்ட்டின் லூதர் எப்படி பண்ணினானோ அதே கான்செப்டை இந்த பைபிள் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற டுபாக்கூர் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னத பாட்டை தூக்கணும் அப்படின்னு சொல்கிறார்.
சரி, அடுத்தது இப்போ இனிமே வருகிற நாட்களில் என்ன பண்ணுவான், இவனுக்கு மூல குழம்பு முட்டா பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியில் வந்து குரங்குல இருந்தால் மனுஷன் பிறந்தான், அதனால் ஆதி ஆகமம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாளைக்கு அதை சொல்லுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, யாத்திராகமம் வந்து அதாவது குரங்கிலிருந்து வந்தவன் தானே, ஆதி ஆகமமே இல்லை, அப்புறம் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் வருவாங்க, அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். இனி அப்புறம் மறுபடியும் லேவியராகமம் வரும். லேவியராகமில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா காரியங்களும் இருக்குது, அதுவும் பொய் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கடைசியில் டோட்டலாக அன்ஃபிட்னஸ்ஸு, புரியுதுங்களா, பைபிள் வந்து டோட்டலாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் போல் இருக்கு. இந்த கோட்டி பயலுக்கு என்ன தெரியும்? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம், அதாவது 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள். அப்போ ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ நான் வந்து என்னுடைய இஷ்டத்துக்கு நான் எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், ரோமன் கத்தோலிக்கத்தில் 73 புக்குகள் இருக்கிறது, இங்கே 66 புக்கு இருக்குது. அப்போ எது மெஜாரிட்டியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமன் கத்தோலிக்க பைபிளில் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறது. பல காரியங்கள், நிறைவேறின காரியங்கள் எல்லாம் என்னன்னா, சின்ன 1 பக்க பெயர், 2 பக்க பெயர், சீராக்கின் நாணம், இவைகளை பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன காரியங்கள், சில காரியங்கள் எல்லாமே அவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? பாலாக்கும் அருவருப்பு அப்படின்னு ஆண்டவர் மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் பாலாக்கும் அருவருப்பை குறித்து சொல்லியிருப்பார். ஆனால் அந்த சம்பவம் சீராக்கின் நாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க பைபிளில் அந்த சம்பவத்தை அலெக்சாண்டர் காலத்தில் நடைபெறப்பட்டது அப்படின்றது. அதே போல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரம்மாண்டமாக சொல்கிறாங்க எப்படின்னா, அந்தி கிறிஸ்து ஒரு மிக பிரம்மாண்டமாக வருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நீங்கள் பைபிளை ஃபுல்லாக வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பார்த்தா தான் அந்தி கிறிஸ்துனா யார், அவன் பிரம்மாண்டமான ஒரு சினிமாட்டிக் வில்லனாக வருவானா அப்படின்னு சொன்னால் அங்கே படித்தா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது யார் இதை செயலாக பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ட்டின் லூதர் என்கிற டுபாக்கூ. அவனுக்கு முன்னோடி யாருன்னா கால்வினிசம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன். இப்படி தொடர்ந்து வழியாக என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஒரு வசனத்தை வச்சு இதுதான் டாக்டரின்னு அப்படின்னு சொல்லி பல வாரியாக பிரிந்து போனது. ஒருவன் பிரித்தான், 1000 பிரித்து போட்டார்கள். அங்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சரியில்லாமல் போயிட்டான். இந்த மார்ட்டின் லூதருங்கிறவன் என்ன பண்ணால், பல காரியங்களை அவனுக்கு இஷ்டப்படி எடுத்துக்கொண்டான், அவனுக்கு இஷ்டப்பிரகாரமாக நடந்து கொண்டான். தன்னை சன்னியாசின்னு சொன்னவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஒரு கன்னியாஸ்திரி துறவியை கல்யாணம் பண்ணி அவனுக்கு 6 குழந்தைகள் பிறக்கிறது. அவைகள் ஒன்றும் இல்லாதபடிக்கு கடைசியில் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன அழுத்த நோய் வந்தது. அவன் சிறைப்பட்டவனாக செத்து போனான், மன அழுத்தத்தில் வந்துட்டு. ஏன்னா வேதத்தை என்னைக்கு அவன் ஒரு மனிதன் வந்து பிரித்து எடுக்கிறானோ, வேதத்துக்கு விரோதமாக பயணிக்கிறானோ, அந்த மனிதன் எப்பொழுதும் அவன் மன அழுத்தத்துக்குள்ளே போவான். புரியுதுங்களா இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, செனகரி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பிளாத்து இருக்கான் பாருங்கள், அவனுடைய சுயசரிதியை பாருங்கள். எனக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு போயிடுறாரு. நியாய தீர்ப்பை சரியாக செய்யாமல் விட்டதுனால அவன் மன அழுத்த நோயில் கொன்று அவன் ரோட்டோரமாக அலைந்து, காடு மேடாக அலைந்து திரிந்து அவன் மரித்து போனான் என்று வரலாற்று உண்மை நிகழ்வுகள் சொல்லுகிறது. அப்போது எந்த காரியத்திலையும் ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ ஆவியானவர் தந்த வேத வாக்கியத்தை எடுத்து அவனுக்கு ஏற்றபடி எடுத்துக்கொண்டானால் அவன் துர்போதனையாளர். புரியுதுங்களா இல்லையா? அப்போ இவன் என்னன்னா, இவனுக்கு பிடிக்கல, உன்னத பாட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உடனே எடுத்துடணுங்கிறான். அப்போ இதை என்ன சொல்லலாம், இவனே கேவலப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா இவன் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரின்னா, அப்போ பைபிளை கரெக்டாக இதை இது பண்ணணும், வைக்கணும். எதுக்காக எழுதப்பட்டது? சாலமோனின் பாடல் அது ஒரு பாடல். அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் எப்படி பயணித்தாங்க, அது ஒரு காதல் கவிதையாக, அது ஒரு பாடலாக கொடுக்கப்பட்டிருக்குது. புரியுதுங்களா இல்லையா? அப்போது அதை வந்து எப்படின்னா, கடவுளோடு உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அப்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை நியமித்திருப்பார், ஆனால் அவைகளை மாற்றுவதற்கு நமக்கு என்ன உரிமை உண்டு? புரியுதுங்களா? மனிதன் சீர்பொருத்தும்படி வேத வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம அதை சீர்பொருத்தி தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு காரியமாக நம்ம எடுக்க முடியாது. இப்போது வாழ்வியலில் ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கல்யாணம் பண்ணால் நம்ம குழந்தை குட்டிகள் இப்படி வருகிறது. அப்போ எதில் வருகிறது? நம்ம செயற்கையின் ஊடாக செய்கிறோம். புரியுதுங்களா? இதை இவன் தவறுங்கிறான். அப்போ எதுக்கு இவன் கல்யாணம் பண்ணுறான்? புரியுதுங்களா? அது தவறு தானே. அப்போது இவன் கல்யாணம் பண்ணி எல்லா விதத்திலையும் இது பண்ணி குழந்தை எப்படி வைப்பான்? அப்போ இதுவும் தவறு தானே. எது தவறுன்னு நம்ம செய்கிறோமோ அதை நம்ம மறைவாக செய்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இது என்ன தெரியுமா? உன்னதமான உறவுக்கு சமானமாக இருக்கிறது. அதாவது ஆதாம் ஏவாள் வைத்துக் கொள்ளுங்கள். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆண்டவர் ஆசீர்வதித்து பழுகி பெருகுங்கள் அப்படின்னு இருக்காரு.
அப்போ இது என்ன காரியம்? ஆசீர்வதிக்கிற காரியம். ஒரு தனி மனுஷி சேர்ந்ததுனால தான் குழந்தை உண்டாகிறது அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடைய காரியம் இல்லை. உயிரை உருப்படைப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். புரியுதுங்களா? பெற செய்கிறவரே பெற செய்கிறவராக இருக்கிறார். புரியுதுங்களா? கற்பத்திலே கண்டவர் அவர். உன் தாயின் கற்பத்திலே நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு இருக்கு. அப்போ எப்படி? கற்பம் என்பது புனிதமானது, கணவன் மனைவி என்பது புனிதமானது. அது ஒரு ஊழியம் மாதிரி தான், தேவனுக்கு செய்கிற ஊழியம் தான். புரியுதுங்களா இல்லையா? அப்போ அதை கொச்சையாக நீ பார்த்த அப்படின்னு சொன்னால், ஏன் அந்த கொச்சையான காரியத்தை நீ செய்கிறாய்? லெனின் போன்ற ஒரு இடத்தில் கேட்குறேன், நீ அது தப்பு தானே இருக்குது, அந்த பைபிளில் தப்பு தானே இருக்குது, பட் நீ அதை ப்ரொசீடாக வாழ்வியலாக்குற. கல்யாணம் பண்ணாமல் இரு. எதை படைச்சாலும், எதை ஆண்டவர் எதை டிசைன் பண்ணாலும் அது கரெக்டாக டிசைன் பண்ணியிருப்பார். அது எதுக்கு ஏற்ற மாதிரி பயணிக்கணும். அது ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு. அதையே நம்ம காரியமாக பார்க்க வேண்டும். சீர்பொருந்திய காரியமாக பாருங்கள். லேவியராகமம்ல எல்லா காரியங்களும் மனுஷன் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சீர்பொருத்தும்படி ஒவ்வொன்றையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் உங்களுக்கு அதை விளங்கலை? அப்போ மார்ட்டின் லூதருடைய வாயாக ஏன் மாறினீர்கள்? உங்களுடைய முகரைகளையே காட்ட மாட்டேங்கிறீங்களே. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? முதல்ல முகரையை காட்டி பேசுங்க. லெனின் போன்ற டுபாக்கூர் முதலாவது அதை பாருங்க. முதலாவது அடுத்தவர்களை சொல்லாதீங்க. வேத வாக்கியத்தை சொல்வதற்கு தாங்கள் அருகதையற்றவராக இருக்கிறீர்கள். புரியுதுங்களா? எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புஸ்தகம் வேத புஸ்தகத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் நூதன வேத புரட்டர். நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்றால் மார்ட்டின் லூதரை பின்பற்றுறீங்க. வேத வாக்கியங்களில் கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்கள் படி நடக்கிறதுக்கு சமமாக நீங்கள் இல்லவே இல்லை. அடுத்ததாக ஒரு டுபாக்கூர் பேசுகிறேங்கிற பேரில் பேசியிருக்கிறான். என்ன பேசியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இல்லை இது இல்லை, அவன் சவுல் காணிக்கை எடுத்தார், அதை தசமபாகம் கொடுத்தாரு, யூதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பைபிள் எல்லாம் வேத வாக்கியங்களெல்லாம் எடுத்து அப்படி இப்படின்னு பேசியிருக்கிறான். இவனுக்கு தெரியுமா? இந்த நாய்க்கு தெரியுமா நல்லது கெட்டது? இந்த நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் வேதத்தை பற்றி என்ன தெரியும்? என்ன காரியங்கள் உண்டாயிருக்கு உங்களுக்கு? மீண்டுமாக இந்த கிறிஸ்து சாமி என்கிற அந்த அவனுடைய வீடியோவை முழுசாக நம்ம விவாதிக்க போகிறோம். மீண்டுமாக அந்த வீடியோ தொடரும். பார்ட் 2ல் நம்ம பைபிள் மினிஸ்ட்ரிஸ் மற்றுமாக இந்த 2 பேரை குறித்தும் தொடர்ந்து வீடியோக்களை போடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.